ரொம்ப வெடிஞ்சியுமோ பெரிய பூகம் வர மாதிரி இருக்கும் பாருங்க, அது மாதிரி இருந்தது. இங்க இருக்கிற மக்கள் என்ன நினைச்சாங்க, வந்து பேக் சைட்ல வந்து கிரவுண்ட் இருக்குது ஓகேவா, அங்க எப்படின்னா வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, அப்படியே வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அப்புறம் இவ்வளவு சத்தம் வந்து வெளியே வந்து பார்த்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது வந்து ஃபிளைட் கிராஷ் ஆயிடுது. எல்லாரும் வந்து மக்களை தூக்கின்னு அந்த கம்பி எடுத்து வந்து எல்லாரும் ஏபி இன்னும் வந்து இருந்தாங்க. இந்த பிளைட் கிராஷ் ஆகும்போது இந்த பகுதியை எப்படி காணப்பட்டது? சுடுகாட்டுல எப்படி போன அப்படி இப்படி கண்ணங்கர் இப்ப பாருங்க பாருங்க கண்ணங்கர் கட் ஆயிடுச்சு. இன்னமும் அங்க பின்னால பிளைட்டோட டயர் இன்னமும் அங்கதான் எப்படி ஆகுது. அதுதான் எடுத்துட்டு கிட்ட கிரேன் புல்டோசர்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப கஷ்டமா உள்ளது அவங்களோட ஃபேமிலியோட அவங்க குழந்தை அதுல வந்து எவ்வளவு பேர் வந்து ஃபேமிலியோட அங்க பசங்களை பார்க்க போயிறாங்க. இங்க நம்ம ரூபானி விஜய் ரூபானி ஒன்று இருக்கிறாரு, அவருக்கு அவரு வந்து அவங்க பொண்ணு பார்க்க தான் போனாரு. நான் கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. சைட்ல அப்படியே ஒரு விமானம் பறக்குது பாருங்க. சோ எவ்வளவு தூரம் கிட்ட ஏர்போர்ட் இருக்குன்றத உங்களுக்கு உணர்த்த முடியும்னு நினைக்கிறேன். பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. 500 மீட்டர் தான். 500 மீட்டர் இன்னும் போச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கும். இதே இங்க கொஞ்சம் தப்பிச்சினாங்க அங்க போய் தான் கண்டிப்பா ரொம்ப பெரிய மேட்டர் ஆயிருக்கும். ஏசியா நம்பரும் ஹாஸ்பிட்டல் அதுதான். அதுல வந்து 1500 பெட் கிட்ட இருக்குது. அதுல எல்லாம் எங்க வெளிநாட்டுல இருந்து அங்க இங்க எல்லாம் பேசுற எல்லாமே அங்கதான் வந்து எல்லா பண்ணி சர்வே பண்ணி வைக்கிறாங்க. சார் இங்க தமிழ் பேசக்கூடிய நபர். சோ இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது சார் கிட்ட எப்படி இருந்தது, இந்த நிலை எப்படி இருக்குன்றத சார் கிட்ட கேட்போம். ஸோ அவர் ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் நம்மளுக்கு புரியுற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கிறதுக்காக அவர்கிட்ட பேச வந்திருக்கோம். இப்படி ஒரு கோர சம்பவம் அகமதாபாத்ல நடந்தது நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது மிகுந்த மனவேதனையை உள்ளாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட நபர்கள் ஹாஸ்டல் விடுதியில் இருக்கவங்க பிளைட்ல போனவங்கன்னு அதிகமான நபர்கள் இறந்திருக்காங்க. சம்பவம் நடக்கும் போதே அந்த சம்பவத்திலேயே இறந்த இந்த விஷயம் பெரிய சோகத்தை உருவாக்கி இருக்கு. இந்த இடத்துல இந்த பிளைட் கிராஷ் நடக்கும் போது எப்படி இருந்தது? இந்த இடம் ரொம்ப வெடிஞ்சியுமோ பெரிய பூகம் வர மாதிரி இருக்கும் பாருங்க, அது மாதிரி இருந்தது. இங்க இருக்கிற மக்கள் என்ன நினைச்சாங்க, வந்து பேக் சைட்ல வந்து கிரவுண்ட் இருக்குது ஓகேவா, அங்க எப்படின்னா வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, அப்படியே வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அப்புறம் இவ்வளவு சத்தம் வந்து வெளியே வந்து பார்த்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது வந்து ஃபிளைட் கிராஷ் ஆயிடுது. எல்லாரும் வந்து மக்களை தூக்கின்னு அந்த கம்பி எடுத்து வந்து எல்லாரும் ஏபி எல்லாம் இது பண்ணி இப்ப பாருங்க எல்லாரும் இன்னமும் எல்லாம் வந்து போயிருந்தாங்க. இன்னும் போலீஸ் எல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் வந்து போயிருந்தாங்க. வந்து கம்பு இன்னமும் உள்ள எல்லாம் நடந்துதான். இன்னும் பாடி எவ்வளவு பாடி இப்பதான் வந்து இந்த பில்டிங்ல இப்பதான் சீல் வச்சுக்கிறாங்க. சீல் வச்சனால இப்ப எல்லாம் இந்த டாக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட துணிமணி பேக்ஸ் கீஸ் எல்லாமே எடுத்து வந்து இப்பதான் எடுத்துன்னு போறாங்க. வேற ரூம் கொடுத்துறாங்க கவர்மெண்ட். இப்ப அங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய நபர்களுடைய திங்ஸ் எல்லாமே இப்போ வெக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னொன்னா எடுத்துட்டு போறாங்க. சீல் அடி சொல்லிட்டாங்க. அதனால உள்ள யாரும் கூடாது. கொஞ்சம் தற்போது கொஞ்சம் ரொம்ப லாஸ் ஆயிடுதா ஓகேவா பாருங்க, கண்ணங்காடு இப்படி இதாயிடுது. அதனால கவர்மெண்ட் இது பண்ணாங்க. இந்த பிளைட் கிராஷ் ஆகும்போது இந்த பகுதியை எப்படி காணப்பட்டது? கண்ணங்காடு கருப்பா அப்படி சொல்றாங்களா, அப்படி இப்படி நான் வந்து சுடுகாட்டுல எப்படி போன அப்படி இப்படி கண்ணங்காடு இப்ப பாருங்க பாருங்க கண்ணங்காடு கட் ஆயிடுச்சு. இன்னமும் அங்க பின்னால பிளைட்டோட டயர் சொல்லுவாங்களா, டயர் இன்னமும் அங்கதான் எப்படி ஆகுது. அதுதான் எடுத்துட்டு கிட்ட கிரேன் புல்டோசர்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய போலீஸ் வந்து உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து டிசிபி ஸ்குவாட் எல்லாம் போயிறாங்க. உள்ள எல்லா ஆபீஸ்ல பெரிய ஆபீஸ்ல போயிறாங்க, இன்கொயரி பண்ண போயிறாங்க. ஒரு பயங்கரமான நிலையை நாங்க பாக்குறோம். ஒருத்தங்களுமே லண்டன் நோக்கி போகும்போது நிறைய கனவுகளோட போயிருக்காங்க. ஒரு எதனால போனாங்க அப்படின்ற ஸ்டோரிஸை கேட்கும்போது எல்லாருக்கும் பெயின்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் லண்டன் போகணும்னு ட்ரை பண்ணி இருக்கும்போது அகமதாபாத்ல இருந்து அவங்களுடைய ஃபேமிலிக்காக அங்க போகும்போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்றத பாத்துருக்கீங்க. எப்படி இந்த பெயினை வந்து கேரி பண்றீங்க? எங்களுக்கே ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நெக்ஸ்ட் டைம் எங்கேயுமே இது ஆகக்கூடாது. ஆனா ரொம்ப கஷ்டமா உள்ளதுதான். எல்லாம் அவங்களோட ஃபேமிலியோட அவங்க குழந்தை அதுல வந்து எவ்வளவு பேர் வந்து ஃபேமிலியோட அங்க பசங்களை பார்க்க போயிறாங்க. இங்க நம்ம ரூபானி விஜய் ரூபானி ஒன்று இருக்கிறாரு, அவரு வந்து அவங்க பொண்ணு பார்க்க தான் போனாரு. நான் கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுது. ரொம்ப கஷ்டமாகுது. எங்க எல்லாருக்கும் எங்க உலகம் ரொம்ப கஷ்டமா தான் ஆகுது. என்ன பண்றது? நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ஒருத்தவங்களுமே ஒரு செய்திகளை சொல்லிட்டு நம்புற மாதிரி இல்ல. இப்படி இருக்குமா நம்புற மாதிரி யாருமே நம்பவே இல்லை. இப்பதான் போக நியூஸ்ல வந்து அப்பதான் தெரிஞ்சுக்கே ஓ இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. அதுவும் லண்டன் பிளைட்னு சொன்னா யாரும் நம்பவே இல்லை. ரொம்ப கஷ்டமல்ல ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. முக்கியமா இப்ப பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து இந்த இடம் ரொம்ப கிட்ட இருக்கு. நிமிஷம் ஏர்போர்ட்ல பிளைட் சேவரேஜ் அப்படியே பேக் சைடு அப்படியே பதில் இந்த பக்கம்னா பேக் சைடு ஏர்போர்ட் தான். இன்னொரு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹாஸ்டல் இல்லையா? இது ஹாஸ்டல் தான். டாக்டர்ஸ் எங்க இருக்காங்களே அது இப்பதான் புதுக்குறாங்க. முதல்ல இல்ல, இப்ப புது கட்டிடம் தான். அது இது பழைய கட்டிடல புது கட்டிடம் தான். அதுல பின்னாடி தண்ணி டேங்க் இருந்தது. தண்ணி டேங்க் அந்த இடத்துல வந்து கிராஷ் ஆகுது. அதனால அங்க பட்டனால இங்க பாதிப்பு ஆகுது. அங்க இருந்து அப்படியே இந்த இடத்துல கிராஷ் ஆயிருக்கு. ஒருவேளை இங்க இருந்து ரக்கம் வந்து எதிர்த்துது. இந்த இடத்துல இருந்து பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்போ கொஞ்சம் தூரம் அந்த பிளைட் வந்து 500 மீட்டர் தான். 500 மீட்டர் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கும். இதே இங்க கொஞ்சம் தப்பிச்சினாங்க அங்க போய் கண்டிப்பா
ரொம்ப பெரிய மேட்டராக இருக்கும், ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏசியால நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் அதுதான். அதில் வந்து அங்கே 1500 பெட்டு கிட்ட இருக்குது. அதில் எல்லாம் எங்க வெளிநாட்டிலேருந்து அங்கே இங்கேருந்து எல்லா பேஷண்ட் எல்லாமே அங்கே தான் வந்து எல்லாம் பண்ணி சர்வே பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்சம் ஃபிளைட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தப்பி வந்து கண்டிப்பா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இங்க இருந்தனால இவ்வளோ இது ஆயிக்கு தான், ஆனால் இதோட அதிகமாக ஆயிடும் கண்டிப்பா வாய்ப்பு இருந்தது. பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமா இருக்கும். ஒருவேளை அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய நிலை பெரிய கேள்விக்குறியா இருக்குன்றதுதான் சார் வந்து பதிவு பண்றாரு. இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய பிரசன்ட் பீப்புள் வந்து வெயிட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்பவம் நடக்கக்கூடிய பகுதியில அதிகாரிகள் ஆய்வை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சோ இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கரிய நிலையில இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்க்க முடியுது. ஸோ நெருப்பு தீப்பலமா எரியும் போது மரங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும், அதாவது பறவைகள் எல்லாமே அதுவுமே இறந்து போச்சு. எல்லாமே உயிர் தான் அப்படின்னு பார்க்கும்போது அங்கு பறவைகளும் அவங்களுடைய வாழ்க்கைக்காக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையும் வீணா போச்சு, அவங்களும் இறந்தாங்க. நிறைய இறப்பு எண்ணிக்கையை நாங்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து பலி எண்ணிக்கையை இன்னும் இதுதான் அவ்வளவுதான்ப்பா அப்படின்ற மாதிரி அபிஷியலா இன்னும் முடிக்கல. அவங்க வந்து சடலங்களை இன்னுமே தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில காலையில PM நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தாரு, அவரும் ஆய்வை மேற்கொண்டாரு. அது மட்டும் இல்லாம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்திருந்தாரு, மற்றும் மாவட்டத்துடைய MLA மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஆய்வை நேரில் வந்து மேற்கொண்டாங்க. ஸோ இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெளில வரதை பார்க்க முடியுது. பாருங்க, அதை பாருங்க. ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அங்க உள்ள இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எவாக்குவேட் பண்றதுக்காக உள்ள போயிருக்காங்க. டாக்டர்ஸ் உள்ள ஆல்ரெடி இருக்காங்க. டாக்டர்ஸ் தாண்டி ஹாஸ்பிட்டல்ல அங்க இருந்து அவங்களுடைய விடுதியில அவங்க வச்சிருந்த உடைமைகளை எடுத்துட்டு வரதுக்காக உள்ள ஒரு டீம் போகுது. நிறைய உறவினர்கள், அவங்களுடைய சொந்தங்கள் வந்து இந்த விபத்துல ஏற்பட்டு இறந்த செய்தியை கேட்டு இந்த இடம் ஒரே அழுகுரல் கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் காணப்பட்டிருக்கு. அவங்களுடைய உறவினர்கள் இந்த இடத்துல தான் எரிந்த நிலையில இறந்திருக்காங்கன்ற தகவலை கேள்விப்பட்டு கண்ணீரோட கனத்த இதயத்தோட இருந்த ஒரு பகுதி தான் இது. இந்த இடம் ஒரு ஹாஸ்டல், அதாவது டாக்டர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஹாஸ்டல், ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல், பல டாக்டர்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி இப்ப கருகிய நிலையில இருக்கிறத பாக்குறது ரொம்பவே வேதனையை தருது. ஏர் இந்தியா ட்ரீம் லைனர் அப்படின்னு அழைக்கப்படுற AI-171 விமானம் வந்து மிகுந்த ஒரு விபத்தை ஏற்படுத்திய பகுதியில தான் நம்ம இருக்கோம். விமானத்துடைய டைல், அதாவது ரெக்கை அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறோம். ஸோ அங்கே மீட்பு படையினர் அந்த ரெக்கையை மீட்டு அந்த இடத்துல இருந்து அகற்றக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் 200க்கும் மேற்பட்டவங்க கருகிய நிலையில இறந்து இருந்தாங்க. அவங்களுடைய சடலங்களை மீட்கக்கூடிய பணியில மீட்பு படையினர் இருக்காங்க. இதை தாண்டி அந்த ரெக்கையை அங்கிருந்து அகற்றக்கூடிய பணியில பணியாட்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல தான் அந்த எல்லோ கலர் மேலே ஓவர் கோட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எந்த ப்ரெஸ் பீப்புளுக்கும் உள்ள அலோடு இல்லை. ஏன்னா நேற்று வரைக்கும் இருந்த நிலை வேற, இன்று வந்து இருக்கக்கூடிய நிலை வேறன்றதுனால எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல. பட் இருந்த நிலையில எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை நாங்கள் காட்டுறோம். ஸோ அந்த விமானத்துடைய ரெக்கையை அகற்றக்கூடிய பணியில் இருக்கும்போது மேலே ஒரு விமானம் பறக்கிறத உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சைடில் அப்படியே ஒரு விமானம் பறக்குது பாருங்க. ஸோ எவ்வளோ தூரம் கிட்ட ஏர்போர்ட் இருக்குன்றத உங்களுக்கு உணர்த்த முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பக்கத்துல தான் ஏர்போர்ட் இருக்கு. ஃபிளைட் எவ்வளோ கிட்ட பாஸ் ஆகுது பாருங்க. இவ்வளோ நெருக்கமா இருக்கக்கூடிய பகுதியில தான் விமானம் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே இந்த இடத்துல கிராஷ் ஆயிருக்கு. இப்போ அந்த விமானத்துடைய டைல அங்க இருந்து அகற்றுறாங்க. அங்க ஃபிளைட்டுடைய டயர்லாம் அங்கதான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அந்த இடத்துல இருந்தா பிளாக் பாக்ஸும் அங்க இருந்து ரிமூவ் பண்ணாங்க. ஸோ மிகுந்த மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. நிறைய பேர் அவங்களுடைய கண்ணீர்களை பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருவாய்.